பாரதி, ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்லு பாரதி. ஏய் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏய் என்னடி ஆச்சு? ஏய் உன்னை தானடி கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? நம்ம நினைச்ச மாதிரி ஆதியோட அம்மா என்ன சந்தோஷப்படுத்தணும்னு ஒண்ணு இங்க வரல. என்ன இன்னும் சங்கடப்படுத்ததான் இங்க வந்திருக்காங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அவங்க இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு மாதிரியா தாண்டி பேசிட்டு இருந்தாங்க. நேத்து அந்த நகையெல்லாம் போட்டதும் அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க என்கிட்ட சண்டை போடதான் இங்க கிளம்பி வந்திருக்காங்கன்னு. ஏய் ஆனா அவங்க நடந்துட்டதை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையேடி. நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா நான் அபார்ஷன் பண்ண போன விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நேத்துக்கு அவங்க இந்த ஃபங்க்ஷனை பண்ணது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல. அவங்க குடும்ப வாரிசைய வயித்துல வளருதுன்னு எல்லாருக்கும் சொல்றதுக்காகவா. சரி அத சொல்றதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அப்பதான் இனிமே நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்ல பண்ண போனாலும் என்னால பண்ண முடியாதான். ச்சீ, ஒரு ஆள் இவ்ளோ சீப்பாலாம் யோசிப்பாங்களாடி? நான் சொல்லும் போதே உனக்கு இப்படி இருக்கே. நான் இதெல்லாம் நேரடியா கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட யார் சொல்லிருப்பா? வேற யாரு? எல்லாம் ஆதிதான் சொல்லிருப்பாரு. ஆதியா? அன்னைக்கு கூட நீ என்ன சொன்ன? பவித்ராவை லவ் பண்ண ஆகாஷ்ல இருந்து பாட்டி போடுற பாக்கு வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னார்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னல. அதெல்லாம் சொன்னவர் இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரா? பாரதி ஒரு நிமிஷம் இரு. ஆதி கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. ஓடி, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அம்மான்னு வந்துட்டா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆதி இத பத்திலாம் சொல்லிதான் அம்மாவை வர வைக்கணும்னு என்ன இருக்கு? இப்போ இப்படி வர வச்சவரு அன்னைக்கு அவங்க வரதுக்கு உன்கிட்ட ஏண்டி பெர்மிஷன் கேட்கணும்? அவர் அன்னைக்கும் இதே மாதிரி இவங்களை கிளம்பி வான்னு சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவர் இதை சொல்லிருக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறியா? ஏய் நான் அப்படி நினைக்கலாம் இல்லடி. ஆதி அப்படி சொல்லிருக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன். உன் நம்பிக்கை போயின்னு நான் ப்ரூவ் பண்றேன். உன் போனை கொடு. எதுக்கு? போனை கொடு. குடி. ஏய் இப்ப எதுக்கு நீ ஆதி கால் பண்ற? அவர் சொல்லிருக்க மாட்டாருன்னு சொல்றல. இப்ப அவர் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். ஏய் பாரதி, அழகர் கூட தான் இருப்பாரு. அவர் நம்பருக்கு அடிக்கிறேன். பாரதி நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சொன்ன கேளு. ஏன் அவசரப்படுற? பாரதி ஏய் இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சும்மா இரு. அம்மாவையும் புள்ளையும் மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன்ல. அதான் திரும்பவும் ஆடுறாங்க. ஏய் நீ திரும்பவும் பழைய மாதிரி பேசிட்டு இருக்கடி. இந்த பிரச்சனையை பெருசாக்காம விட்டுரு ப்ளீஸ். நான் அடி பெருசாக்குன. அவங்கதான் இப்ப இல்லாத பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. நான் அபார்ஷன் பண்ண போனேங்கறத மட்டும் சொல்லிருக்காருல. நான் ஏன் போனேங்கறதையும் சொல்லிருக்கலாம்ல. இவர் தானே எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தானே நான் அந்த முடிவுக்கு வந்தேன். அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னவரு அதையும் சேர்த்துல சொல்லிருக்கணும். சரி, அவர் வேணும்னு நான் நினைச்சேன்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். பச்சை புள்ள மாதிரி அவர் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டிட்டு இருந்தால. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லாத பிரச்சனைய நீயே ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண பாரு ப்ளீஸ். இங்க பாருடி, அவங்க அம்மா என்ன ஏதோ கொலைகாரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அது புரியலையா? பாரதி எனக்கு புரியாமலாம் இல்லடி. நீ கோபப்படுறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரதி எங்க பாரு, அவரு சொன்னாரா இல்லையான்லாம் தெரியாம நீ இவ்ளோ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. முதல்ல ஆதி கிட்ட பேசு. அவரு சொன்னாரா இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறம் நீ ரியாக்ட் பண்ணு. அது வரைக்கும் சைலண்டா இரு.
ஆதி வந்து அவன் சொல்லலன்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சு அப்ப யாரு சொன்னான்னு நீ தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இல்ல பாரதி. ஆதி வரும்போது நீ அவனுக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்ட. உன் மாமியார் நேத்து உனக்கு நகை போட்டதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, நான் அடிச்ச அடி கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு நடந்ததை இப்படியே விட்டா அது 6 நாளும் ஆறிடும். இந்த நெருப்பை மட்டும் அணையவே விடக்கூடாது. இப்பவே போய் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுவோம். சரதாம்மா, என்ன வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாரதி பிள்ளை எங்க போயிட்டா? அவ இன்னும் சாப்பாடு கொடுக்காம? ஐயோ இல்லங்க, அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிட்டா அவ? நான் வேணா ஆண்டாள் கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, சாப்பாடெல்லாம் வீட்ல இருக்கு. மனசுக்கு தான் சாப்பிடணும் போல இல்ல. என்ன சாரதாம்மா, என்னாச்சு? மனசு ஆற மாட்டேங்குதுங்க. பாரதி அபார்ஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு மனசு அடங்கவே மாட்டேங்குது. என்ன சாரதாம்மா நீங்க தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அவளை போய் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன தப்பு பண்ண? ஏதோ உங்க மவன் பாரதி மேல ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணா சரி. உங்களை யாரு பாரதிக்கும் இன்னொருத்தனுக்கும் பிறந்த குழந்தை மேல சொத்தெழுதி வைக்க சொன்னது? எனக்கு என்னமோ அதுதான் பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. சும்மா இருங்க தர்மலிங்கம். பாரதி பண்ண தப்புக்கு பாவம் குழந்தை என்ன பண்ணுவா? யாரு? அதுவா குழந்தை? அட நீங்க தாம்மா குழந்தை மாதிரி எதுவும் தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க. அட ஆமாம்மா, உங்களுக்கு இந்த பால் எது கல் எதுன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ரெண்டும் வெள்ளையா இருக்குது அதனால தெரியாம போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு விஷம் எது வெள்ளை எதுன்னு கூடவா தெரியாம இருக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழே, அம்மாடி தமிழே. என்ன தாத்தா? பாத்தாய் வா, இப்படி வந்து உட்காரு வா. அதா அன்னைக்கு உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுக்காக சண்டை வந்துச்சு? இன்னைக்கு தாத்தா? அன்னைக்கு நீ உனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு, அதனால சண்டை வந்துச்சே, அத சொல்றேன். அன்னைக்கா? ஆமா, அன்னைக்கு என்னோட பொம்மைய தம்பின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன்னா அது அப்பா பக்கத்துல படுக்க வச்சதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆனா ஆண்டாளத்தை சொன்னதும் சரி, நீ தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன. ஆமா தாத்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரிதான், நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. பாத்தீங்களாமா, இந்த குழந்தை மேலதான் உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. வளர்ப்பு அப்படி. உங்க மருமகளுக்கு எங்க இன்னொரு குழந்தை வந்துப்புட்டா சொத்தெல்லாம் தமிழுக்கு கிடைக்காம போயிடுமோன்ட்டு ஒரு பயம். அத கருவை கலைக்கணும்னு நினைச்சிருக்கா. இந்த பிஞ்சு மனசுலயும் இப்படி நஞ்ச விதைச்சு வச்சிருக்காளே. அட என்னம்மா நீங்க வேற. அந்த குழந்தைக்கு இப்பவே எல்லாம் தெரியுது. இங்க இருங்க, உங்க மருமக சொல்லாட்டியும் கூட இது இப்படிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் தமிழ் உடம்புல ஓடுறது உங்க குடும்ப ரத்தம் இல்லைல்ல, அதான் இந்த பிள்ளை இப்படி இருக்கு. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஏன் எல்லாரும் பணம் பணம்னு அலையுறாங்க? என்னம்மா நீங்க, ஏண்டா அது பணம் மட்டும்தான் காரணம். அப்போ நாம வைக்கிற அன்பு பாசத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு வெளி உலகம் தெரியாம இப்படி வெள்ளதியா இருக்கீங்க. சொத்துக்காக பெத்த அப்பனை கொன்ன மகனே இருக்கான். நகைக்கு ஆசைப்பட்டு மாமியார கொன்ன மருமக இல்லையா? ஊர் உலகம் இப்படிதான் கெட்டு போய் கிடக்கு. நம்ம தான் சுதானமா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க தர்மலிங்கம். தப்ப ஏன் மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் பையனுக்காக
பாரதி பெத்த குழந்தைய ஏன் பேத்தின்னு நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. முதல்ல இந்த தமிழ ஒரு வழி பண்ணணும். எவ்வளவு திமிரா எனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டு போறா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஆதியால தான் என் பொண்ணுங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அண்ணனா அவன் செஞ்ச நல்லதுனால எங்க மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆதிக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியும் புள்ளையும் இருக்கிறத நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பொண்டாட்டி வேணா இருக்குன்னு சொல்லுங்க, புள்ளையெல்லாம் ஒன்னும் கணக்குல வைக்காதீங்க. அவ என்ன ஆதிக்கா பிறந்தா? அது என்னமோ வாஸ்தவம் தாமா. ஆதிக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அடுத்து பிறக்க போற குழந்தைய அது வேண்டான்னு சொல்லி இருக்குமா? இல்ல தர்மலிங்கம், இனிமே இதை சும்மா விடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது இப்படிதான் செய்யணும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நான் சும்மா விட போறதில்ல. சரிம்மா, நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். அப்ப நான் வரேன். அறிவு சார். சொல்லு தர்மலிங்கம். அன்னைக்கு நான் சொன்னல உங்க அக்கா நம்பரை கொடுங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன்னு. ஆமா, இப்ப அந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். சொல்லு தர்மலிங்கம். சார், இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண வேண்டாம். அம்புட்டத்தையும் உங்க அக்காவே பண்ணி போடுவாங்க. யோ, என்னையா சொல்ற? ஆமாங்க சார், உங்க அக்காவுக்குள்ள இப்படி ஒரு அக்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் கூட அந்த பாரதி மக மேல இம்புட்டு கோவப்பட்டது கிடையாது. ஆனா உங்க அக்கா சார், அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அது ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன செஞ்ச? சார், நான் என்னத்தை பெருசா பண்ணி போட்டேன். நான் வந்து உங்க அக்கா கிட்ட ஆதிக்கு பிறக்க போற குழந்தை முக்கியமா இல்ல வேற எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய ஆதி குழந்தையா பாக்குறது முக்கியமான்னு ஒரு சின்னதா ஒரு நியாயமான கேள்வியை கேட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆதிக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட உண்மையான வாரிசு, அதனால எனக்கு அதுதான் முக்கியம். இந்த குழந்தையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. யோ, நீ என்னை விட மோசமானவனா இருப்ப போல இருக்க. சார், ரொம்ப புகழாதீங்க சார். வெக்கமா வருது சார், எனக்கு வேற வெக்கம் வருதா? சார், ஆனா ஒண்ணு சார், அக்காவை அம்புடி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது சார். அவங்க திடீர்னு பாசமா மாறினாலும் மாறிடுவாங்க போல் இருக்கு சார். ஆனா நாம இப்ப இருக்கிற இதே சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள மாறாம மட்டும் பாத்துக்கணும். அதுதான் சார் இப்ப என்னோட முதல் வேலையே. அப்போ அடுத்த வேலை என்னையா? அட என்ன சார், இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டீங்க. அந்த ஆதியோட நிம்மதியை கெடுக்கிறது தானே என்னோட முழு நேர வேலையா நான் வச்சிருக்கேன். இப்போ அந்த பையன் ஊருக்கு போயிருக்கேன். அவன் திரும்பி வரும்போது இங்க ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கும் சார். அவன் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய புயலே அடிச்சு அக்கா பிரிச்சு வச்சிருக்கும். அந்த ஆதி பையன் வந்ததும் பொண்டாட்டியா அம்மாவா அப்படின்னு எந்த பக்கம் போறதுன்னு தவிப்பான். நாம என்ன பண்றோம், அதை வேடிக்கை பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க போறோம். எல்லாம் சரிதாயா, ஆனா எங்க அக்காவை முழுசா நம்பிடாத.
அவங்க திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறாள். கரெக்ட் சார். எதுக்கோ நீ கொஞ்சம் உஷாராரு. ஆ சார், அவங்க எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுறாளா இருந்துட்டு போட்டு சார். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் என்ன பேசுறனோ அதை மட்டும்தான் உங்க அக்கா கேட்பாங்க. ஏன்னா என் பேச்சு மட்டும்தான் அவங்க காதுல சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் சார். ஆம்புட்டி ஏன் சார் அந்த அம்மாவோட நிழல் கூட அந்த அம்மாவை விட்டுட்டு கொஞ்சம் விலகி போகாம இருக்கும். ஆனா நான் அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படியோயா, அந்த ஆதியும் நல்லா இருக்க கூடாது, அவன் பொண்டாட்டி அந்த பாரதியும் நல்லா இருக்க கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் சரி, அத பார்த்துட்டு எங்க அக்காவும் நல்லா இருக்க கூடாது. சார், நாம இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க சார்? கேட்டுக்கங்க, அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். நான் அந்த ஆதி பயல இங்க நான் ஆசதீர வச்சு அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்கறேன். வச்சு இருக்கிற அந்த உசுரை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார். அதோட அவன் அழிஞ்சு போகணும். ஆதின்னு ஒருத்த இருந்தான், அவன் வாழ்ந்தான்ற ஒரு அறிகுறியே மற்றவங்களுக்கு இல்லாத அளவு பண்ணிடணும். அழியணும் சார், அவனை அழிக்கிறோம். சரியா, நீ முடிச்சிட்டு அனுப்பி வை. அவனை அணுவா ரசிச்சு கொல்றதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது சார். நல்லது சார். ஏதாவது முக்கியமான விஷயம்டா உங்களுக்கு போன போடுறேன், என்னன்ட்டு தகவலை சொல்றேன். சரியா? சரி, இப்ப வச்சு போடுறேன். சரி வச்சிரு. ஓகே சார். டேய் ஆதி, உனக்காக ஒரு சிறப்பான பரிசை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ ஊர்ல இருந்து வா. நீ வந்த உடனே உனக்கு அந்த பரிசை நான் கொடுப்பேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வந்துரு. நானும் ஒரு வார்த்தை பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லிடுறேன். இது அந்த அழகர் பயலோட அம்மா காரி தானே? சரிடா, நீ போ, நான் பின்னாலேயே வரேன். சரிண்ணே. சம்மதிமா, 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 கொஞ்சம் இல்லைங்க, கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காம போறீங்க. என்ன கண்டுக்கணும்? உங்களுக்கு எனக்கும் என்னங்க இருக்கு? என்ன சம்மதிமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்படி பேச சொல்றீங்க? உங்க மகன் செஞ்ச காரியத்தினால இன்னும் எங்க குடும்பம் குனிஞ்ச தலை நிமிராம இருக்கு. தோட்டம் துறவுக்கு எவ்வளையாவது வேலைக்கு கூப்பிட்டா கூட ஒருத்தையும் வரமாட்டேங்கிறா. அப்படியே வந்தாலும் அங்க வந்து எங்க குடும்ப கதையை தான் பேசிட்டு இருக்காளுங்க. ரொம்ப அசிங்கமா போகுது. சம்மதிமா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. உப்ப தின்னவங்களுக்கு ஊறுகாய் கிடைச்சா சும்மாவா இருப்பாங்க? ஊருன்னா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நமக்கு பிறந்த பிள்ளைங்க நமக்கு பிறக்கலன்னு ஆயிருமா? சம்மதிமா, உங்களை மாதிரி தான் நானும் வீராப்ப சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னத்த பண்றது, நானே என் பொண்ணு வாழ்க்கையும் மருமக வாழ்க்கையும் கெடுத்ததா ஆயிடக்கூடாதுல்ல. அதான் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மதியம்மா, உங்க கோபம் நியாயமானதுதான். உங்க கோபமெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்க மவன் உங்களை நினைச்சு நினைச்சு எம்புட்டு ஏங்கி போயிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒன்னும் சும்மா சொல்லுங்க, எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு துடிச்சிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு தீபாவளி கூட உங்களுக்காக புடவை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை அவர் கொடுக்க முடியாம தவிச்ச தவிப்பு இருக்கு. அதை பார்த்தப்ப எனக்கே கண்ணு கலங்கிருச்சுங்க. பாவ சம்பந்தியமா அவரு. நான் மட்டும் என்ன, என் மகன் இல்லாம நிம்மதியாவா இருக்கேன்? அவனை நினைச்சு நான் அழுகாத நாளே இல்ல. என் புருஷனை மீறி அங்க ஒண்ணும் நடக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே என் மகன் உதவாக்காரதான். அவர்கிட்ட போய் என்னங்க பேசுறது? ஐயோ சம்மதியம்மா, உங்க மகன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மதுரையிலேயே சொந்தமா துணி கடை வைக்க போறாரு. துணி கடைனா சும்மா பொட்டி கடை மாதிரி நினைக்காதீங்க. மதுரையிலேயே பெரிய துணி கடை வைக்க போறாரு. அவன் கடத்தா இருந்தா என்ன, வேற என்ன பண்ணா எனக்கு என்ன?
அவன் திரும்ப வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. என்ன சம்மந்தியம்மா, பெரியவங்க நீங்களே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? சம்மந்தியம்மா, பொண்ணை பெத்தவன் நான். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறேன். என் மவ வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பிரச்சனையே உங்க மகதாங்க. அன்னைக்கு என் புருஷன் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அவர் மேல காஃபியை ஊத்தி இருக்கா. 2வது தடவை வந்தப்பவும் அவர் அவமானப்படுத்தி பேசியிருக்கா. அப்படிப்பட்டவளை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. அவன் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. சம்மந்தியம்மா, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரே ஒரு நாள் எங்க கூட இருந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் மக இருக்கலன்னா அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். இங்க இருங்க, என் மகளை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க மகனை கூட அப்படியே கூட்டிட்டு போயிருங்க.